இதை விடலாம் யாரும் நமக்கு உணர்த்த முடியாது. Read this. Nothing can possibly ruin our lives more than we are ruining them with our negative, distracted and irrational thinking and focus. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்மளால ஈஸியா பிரேக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எப்பயுமே டிஸ்ட்ராக்டடாவோ நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயே இருக்கிறதோட மெயினான ரீசன் என்னன்னா, நம்மலாம் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறோம். எப்பயுமே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள் மேலேயே கவனம் இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே ஒரு ஃபியர்ஃபுல் ஸ்டேட்லயே இருக்கோம். அதுவும் இந்த புக்ல பர்டிகுலரா கிரானிக் ஃபியர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு உண்மை. ஏன்னா ஃபியருக்கு தான் நம்மளோட இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் நம்ம பழகி வச்சிருக்கோம். என்னைக்கு நம்ம நடந்துருச்சு, இனிமேல் நடக்க போறதுல நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் அக்செப்டன்ஸுக்கு வர்றோமோ அப்பயே பவர் நம்ம கையில வந்துடும். பட் உண்மை என்னன்னா, ஆல்ரெடி நடந்த விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னு படிக்கும்போது ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. இங்க பாருங்க, our unlimited potential is begging to be used. All we need is acceptance and processing our emotion. இது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான பார்ட். ஐ எம் நாகதேவன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் எப்படி பீஸ்ஃபுல்லாவும் ஹாப்பினஸோடையும் இருக்க முடியுங்கிற என்னோட பர்சனல் ஜேர்னியை நான் கண்டென்ட்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு எப்பெல்லாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருதோ ரீவாட்ச் பண்ணுங்க. இதை சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பேச போறேன், அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க.